A bounded entire function must be constant. Wow. என்ன மாதிரி பண்ணிக்கிறான் அவர் கோஷி அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது, அவர் கிளம்பிட்டாரு, வேற ஏரியாவில் போய் ஒர்க் பண்ணிருப்பார். மேபி இந்த இடம் கவனம் குறவா போயிருக்கு அவருக்கு, கெட்டு போகிறார். அடுத்தது யார்? அதுக்கடுத்த வாரிசுகள் அனலைஸ் பண்றாங்க. இப்ப யார் அனலைஸ் பண்றாங்க? ரெண்டு பேர்த்த அனலைஸ் பண்றாங்க. ஒன்னு என்டையர் ஃபங்க்ஷன், டிரான்சென்டல் என்டையர் ஃபங்க்ஷன், அல்ஜிபிரிக் என்டையர் ஃபங்க்ஷன். கரெக்டா? ஓகே. இப்ப எந்த இடத்துல என்ன சொன்னா, ஒரு பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் ஒன்னு இருந்தா அது இல்ல என்டையர் பவுண்டடா இருக்குதுங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ண அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும் அப்படின்னு லியோலிஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. கோஷி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி தானே நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாரு. மேபி அவர் அடுத்த ஏரியாவுக்கு மூவ் ஆகிருக்கலாம். கரெக்ட் தானே? சரி, இது எப்படி ஒரு பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட்? என்டையர்னா என்னது? எல்லா இடத்துலயும் அனாலிட்டிக்கா இருக்கும், அதுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இன்ஃபினிட்டியா இருக்கும், பவர் சீரிஸ் ரெப்ரசன்டேஷன் எழுதலாம். ஓகே. இப்போ நம்ம கொஞ்ச நாள் கோஷி இன்டெகிரல் ஃபார்முலா என்ன சொல்லுது? ஒரு டிஸ்க்ல எஃப் பவுண்டட் ஆயிருந்தா அத கோஷியன்ட் இன்இக்வாலிட்டி தான். எஃப் பவுண்டட் தான், அந்த டெரிவேட்டிவ் அட் தட் பாயிண்ட்லயே பவுண்டட் கொண்டு வரலாம். வேற கோஷி இன்டெகிரல் ஃபார்முலா. சரி, ஓகே. சரி, அல்டிமேட்டா சரி ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்ட் சொல்லணும். அப்ப நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போறோம்? டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னா போறோம். கரெக்ட் தானே? ஆனா ப்ரொவைடட் டொமைன் என்னவா இருக்கணும்? ஓபன் கனெக்டட் செட்டா இருக்கணும். ஓபன் கனெக்டட் செட்ல ஒரு ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் டெரிவேட்டிவ் 0ன்னு வந்தா அந்த ஃபங்க்ஷன் என்ன டிக்ளரேஷன் கொடுக்கலாம்? கான்ஸ்டன்ட் டிக்ளரேஷன் கொடுக்கலாம். அப்ப எப்படி டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0ன்னு அதுல சொல்றது பாரு. அப்ப டெரிவேட்டிவ்க்கும் இது இன்வால்வ் பண்றதுனா என்ன இன்இக்வாலிட்டி? கோஷிஸ் ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி போடுவோம் இல்லையா? கோஷிஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் ஃபார்முலாவா இன்இக்வாலிட்டி ஒன்று போடுமே, அதை யூஸ் பண்ண ரைட் பண்ண பார்க்கலாம். ட்ரை பண்ண பார்க்கலாம். Bounded entire function must be constant. அப்ப given ல எடுத்து எழுது. proof. ரெண்டு லைன் proof தான். proof. Given f of z is entire and mod of f of z is bounded by some m. அத bounded னுக்கான மீனிங். Given f is entire and bounded கொடுத்துட்டாங்க. சரிதானே? Let z not belongs to C, be an arbitrary point. Okay. சரி, arbitrary point னா f prime of z not என்ன வரும்? less than or equal to m by r. இங்க நம்ம fn of z not னா m n factorial by r power n. அதான கோஷியன்ட் இன்டெகிரல் ஃபார்முலா. இதுக்கு மாடுலஸ் போடு. சரி, இப்ப இது என்னது? இது z0. z0 rன்றது யாரு? z minus z0 equal to r. so சென்டர் z0 சர்க்கிள். அதாவது என்னன்னாக்கா z0 இங்க இருக்குதுனாக்கா z0 சுத்தி இப்படி போட்டுக்கிறேன். இந்த ரேடியஸ் தான் r. இது இப்ப f என்டையர்னா அந்த ரேடியஸ் எவ்வளவு தூரம் போடலாம்? எவ்வளவு பெருசு போடலாம்? இன்னும் பெருசா போட்டு போனாலும் ஸ்டில் இது வேலிட். கரெக்ட் தானே? ஸ்டில் என்ன இந்த இன்இக்வாலிட்டி இங்க எழுதிக்கிறது வேலிட். அப்ப r goes to infinity. this implies என்ன இது? டெரிவேட்டிவ் லெஸ் என்ன m by r. r goes to infinity என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இது mod of f prime of z0 modulus always greater than or equal to 0. கரெக்ட் தானே? அப்ப இது என்னது? less than or equal to 0 as r goes to infinity. கரெக்ட் தானே? அப்ப this implies f prime of z0 equal to 0. this implies f of z equal to some k. சரிதானே? அப்ப என்ன கான்செப்ட் சொல்லுதுன்னா, ஒரு என்டையர் ஃபங்க்ஷன், என்டையர்ன்றதை இங்க தான் யூஸ் பண்றேன், r பெருசு பண்றேன். அப்ப கோஷி இன்டெகிரல் ஃபார்முலாவுடைய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் தான் இது.
நம்ம கோஷிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி தானே பண்றோம். கோஷிஸ் ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் ஃபார்முலா வருது இல்லையா, அதனுடைய அப்ளிகேஷனா பொறுத்தது தான் யாரு, லியோலிஸ் தியரம். எவ்ரி பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் பவுண்டடா இருந்தா அது மஸ்ட் பி என்னவா தான் ஆகும், அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். என்டையர் ஃபங்க்ஷன் பவுண்டட்னாவே அது கான்ஸ்டன்டா மாறிடும். இது நிறைய இடம் யூஸ் ஆகும் அப்ளிகேஷன்ஸ்ல, தெரியல. சரியா, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த 2-3 ப்ராப்ளம் கொடுக்குறேன். சரியா, ஓகே. சரி, இந்த கொஸ்டினை வச்சு இப்போ ஒரு 2 கொஸ்டின் கேட்கறேன். சிம்பிளான ஒரு கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா பாரு உங்களால? அழைச்சிட்டா சார், குயிக்கா எஸ் ப்ளீஸ் சார். டிரான்ஸ்டென்டல்னா அதுக்கு மீனிங் என்ன சார்? டிரான்சென்டல்னா நீ படிச்சிருப்ப இல்லையா 9th 8th ரியல் நம்பர்ல ரேஷனல் இர்ரேஷனல்லாம் வரும்ல? எஸ் சார். அப்ப ரேஷனல் நம்பர்ஸ்லாம் டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் ஆகும். எஸ் சார். இர்ரேஷனல் நம்பர் பண்ணும்போது என்ன வரும், நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்கா இருக்கும். அதுல ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர் தான் டிரான்சென்டல் நம்பர் என்னுவோம். பை அது என்னன்னா மெயினா இது ஒரு பாலினாமியலுக்கு ரூட்டா போவாது. பாலினாமியல் வித் ரியல் பாலினாமியல் வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்டுக்கு பையோ இல்ல ஈயோ என்ன ஆகாது, ரூட்டா வராது. அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுதான் நம்ம வந்து டிரான்சென்டல் நம்பர் என்னுவோம். இது இந்த சைன் இசட் காஸ் இசட் மேபி அந்த மாதிரி பிஹேவியர்ஸ் ஏதாவது பண்ணுதா என்ன தெரியல இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல, எனக்கு அது தெரியல. அதனால அவங்க சும்மா ஜஸ்ட் கால் பண்றாங்க. அதுக்கு பேர் 2 ஃபேமிலியா பிரிக்கிறாங்க. அல்ஜிப்ரைட், இது வந்து என்னது ட்ரிக்னாமெட்ரி சம்மன். ட்ரிக்னாமெட்ரியில மற்ற அதர் வந்து அது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, டிரான்சென்டல் என்டையர் ஆகுது. சரியா, அது ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு நம்ம இந்த தேர்த்தை யூஸ் பண்ணி ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். இந்த தேர்த்தை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறேன், ஒரு 4 கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுத போது இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்குற அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு தியரம், நல்ல முக்கியமான தியரம். ஓகே, கொஸ்டின் சும்மா, does there exist analytic function in C such that f of C equal to unit disk ரெண்டாவது. does there exist bijective analytic function f going from unit disk to C? Does there exist a bijective analytic function? Does there exist a bijective analytic function? Suppose f going from C to C such that f of x plus iy such that y is strictly greater than 0, greater than or equal to 0, is bounded for all x comma y, for all x belongs to, okay, x belongs to R and y is also R but R positive, meaning is bounded, then f is bounded. Suppose f going from unit disk, the delta notation per unit disk, delta to delta such that f is analytic, then the derivative is bounded. Suppose f going from C to C
such that f of 0 equal to 3 and f is bounded on C na, then f of 100 equal to what? 5 question கொடுக்கிறேன் 5 question கொடுக்கிறேன் 5 questionக்கும் நேரம் வந்து நான் 5 நிமிஷம் பா ஒரு questionக்கு 1 நிமிஷம் கொடுக்கிறேன் 5 நிமிஷம் 5 minutes கொடுக்கிறேன் டைம் என்ன ஆகுது நோட் பண்ணிக்கோ கொஞ்சம் சொல்லிடுறேன் 4:41 4:46க்கு முடிக்கும் ட்ரை பண்ணு ஸோ கொடுத்த டைம் வந்து முடிஞ்சது உனக்கு பார்க்கலாம் நீங்கள் எத்தனை கரெக்டாக நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எத்தனை பேர் புரிஞ்சுக்கிது பார்க்கலாம் அதை வச்சு நம்ம செக் பண்ணலாம் சும்மா செக்கிங் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருதா வரலையா சொல்கிற கான்செப்ட் கரெக்டாக டு த பாயிண்ட் வரையா வரலையா இதிலே தெரிஞ்சிடும் உனக்கு does there exist analytic function C அப்படின்னா entire function such that f of C equal to disk அப்படின்னா அந்த ஹோல் C ஒரு டிஸ்க்குள்ள அடக்குமா டிஸ்க்குள்ள அடக்குமா இல்ல ஈக்குவல் டு அந்த அவுட்புட் டிஸ்கா இருக்குமான்னு கேக்குறாங்க அதான் இதுக்கு மீனிங் f of C னா மொத்த C இமேஜ் வந்து இது வருமான்னு கேக்குறாங்க அப்படி வந்ததுனா இது பவுண்டட் அப்ப பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் பை லியோனிஸ் தியரம் பிரகாரம் என்னவா இருக்கும் கான்ஸ்டன்ட் அந்த ஒரு பாயிண்ட்க்கு தான் அவுட்புட் ஒரு பாயிண்ட் தான் இமேஜ்ல இருக்கும் கரெக்ட்டா இங்க எவ்வளவு பாயிண்ட் இருக்குது இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட் இருக்குது விளங்குதா இல்லையா அப்ப இது போல உன்னால ஒரு என்ன பண்ண முடியாது ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுக்க முடியாது இங்க என்டையர் ஃபங்க்ஷன் பவுண்டட் என்னவே ரெடியூஸ் டு கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட் ஆயிட்டா சிங்கிள் பாயிண்ட் தான் இமேஜ்ல இருக்கணும் எவ்வளவு பாயிண்ட் இருக்குது ஒரு டிஸ்கே காட்டுறேன் அப்ப இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுற மாதிரி அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கொடுக்க முடியாது ஸோ அப்படி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஃபால்ஸ் இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது சரியா இது கரெக்டா எல்லாருதா ரெண்டாவது கொஸ்டின் டஸ் தேர் எக்ஸிஸ்ட் a bijective analytic function f going from delta to c எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேக்குறாங்க ஆன்சர் என்னது நோ ஏன் பைஜெக்டிவ்னாக f அனாலிட்டிக்னா f இன்வெர்ஸ் அனாலிட்டிக் ஆயிடும் தெரியுதானே அப்ப இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இங்க என்ன இருக்கும் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட இமேஜ் என்னது பவுண்டட் அப்ப பவுண்டட் அத பை லியோனிஸ் தியரம் பிரகாரம் ரெடியூஸ்டு கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ் ரெடியூஸ்டு கான்ஸ்டன்ட்னா அப்ப f என்னது தட் இஸ் ரெடியூஸ் கான்ஸ்டன்ட் அது கான்ஸ்டன்டா இருந்தா மட்டும் தான் f இன்வெர்ஸ் கான்ஸ்டன்டா வரும் கரெக்ட் தானே சரியா இல்லையா கான்ஸ்டன்டா இருந்தா ஓ என்ன கேக்குற பைஜெக்டிவ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கேக்குற அப்ப கான்ஸ்டன்டா இருந்தா பைஜெக்டிவ் வராது நான் ஒரு பைஜெக்டிவ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் சப்போஸ் அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுனாக்கா இன்வெர்ஸ் என்ன வரும் அனாலிட்டிக் வந்துரும் இன்வெர்ஸ் பவுண்டட் ஆயிடும் இன்வெர்ஸ் பவுண்டட்னா இன்வெர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆயிடும் பை லியோனிஸ் தியரம் பிரகாரம் இன்வெர்ஸ் கான்ஸ்டன்ட்னா f கான்ஸ்டன்ட் ஆயிடும் f கான்ஸ்டன்ட் என்ன 1 1 not 2 வராது ஓகே அப்ப இதுக்கு ஆன்சர் போச்சு எஸ் ப்ளீஸ் சார் இப்போ நம்ம f அனாலிட்டிக் சார் இப்போ நம்ம f அனாலிட்டிக் சொல்லிட்டோம்ல அப்போ f இன்வெர்ஸ் அனாலிட்டிக் வரும்னு என்ன சார் கேரண்டி f அனாலிட்டிக் வரும்னாக்க f இன்வெர்ஸ் அனாலிட்டிக் வருமான்னு என்ன கேரண்டி புரியல ஒன் ஒன் ஆன்ட்டு வந்தா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் தெரியுதானே ஒன் ஒன் ஆன்ட்டு வந்தா என்ன வரும் உனக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகலன்னா தான் உனக்கு பிரச்சனை f வந்து 1 1 கண்டினியூஸ் இருந்தா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட்னா இன்வெர்ஸ் என்ன ஆயிடும் கண்டினியூஸ் ஆயிடும் சேம் சினாரியோ தான் இங்க யூனிக்கா இருக்கும் யூனிக் ஃபங்க்ஷனா இருக்கும் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் சரி மூணாவது சப்போஸ் f going from c to c such that f of x plus y upper plane is bounded அப்பர் பிளேன் அன்பவுண்டட் செட் அத பவுண்டடா ஒரு f மாத்துது அப்படின்னா மொத்தத்தையும் பவுண்டடா மாத்துமா அதான் क्वेश्चन இது மேல இருக்குது இல்லையா இது எல்லாத்தையும் ஏதோ சம் பவுண்டுக்குள்ள அடைக்குது போட்டு இது மொத்தத்தையும் பவுண்டா மாத்துமான்னு கேக்குறேன் மாத்தணும்னா அவசியம் இல்லை அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட இருக்குது யாரு f of z equal to e power z ஏன் e z
ஆமா யூனிட் ஸ்கொயர் இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு. அப்ப இ பவர் ஐ செட்னா லெஃப்ட் ஆஃப் பிளேனா மாறி லெஃப்ட் ஆஃப் பிளேனை உள்ள அடக்கிடுவீங்களா? நமக்கு இ பவர் செட் என்ன தெரியும் பிஹேவியரிசம்? இ பவர் செட் என்ன தெரியும்னாக்கா இந்த லெஃப்ட் ஆஃப் பிளேன் மொத்தத்தையும் யூனிட் டிஸ்க்குள்ள கொண்டு வந்துரும். கரெக்ட் தானே? நான் அப்பர்ல தான் கேட்டுக்கிறேன். அப்ப அப்பர்லனா அப்ப ஆல்ரெடி என்ன பண்ணும் ஒரு 90 டிகிரி திருப்பி அதுக்கப்புறம் உள்ள எடுத்துன்னு போவோம். அப்ப இ பவர் ஐ செட்னு போட்டா போறோம். இ பவர் ஐ செட்னு போட்டா போறோம். சரியா? ஓகே. இ பவர் ஐ செட் வந்து இந்த கண்டிஷன் ஹோல்ட் ஆகுது. ஆனா அது என்ன கிடையாது, பவுண்டட் கிடையாது. சரியா? அப்ப இதுவும் தப்பு ஸ்டேட்மெண்ட். நாலாவது, சப்போஸ் f going from delta to delta such that f is analytic na then the derivative bounded ah. Derivative bounded ah? Yes sir. ஏன்? கோஷிஸ் இன்இக்வாலிட்டில போட்டோம்னா வரும் சார். கோஷிஸ் இன்இக்வாலிட்டி என்ன சொல்லுது? f analytic na எந்த பாயிண்ட்? f பவுண்டடா இருந்தா f பிரைம் என்ன ஆயிடும்? இதுல பவுண்டடா வர அனாலிட்டிக் ஃபங்க்ஷனா இருந்தா கோஷிஸ் இன்இக்வாலிட்டி பிரகாரம் அது ட்ரூ. ஓகே. லாஸ்ட் கொஸ்டின் சூப்பரான ஒரு கொஸ்டின். f is analytic entire function such that f of 0 ல 3 எடுக்குது and f is bounded on c கொடுத்து வச்சுக்கிறேன். அப்படின்னா f of 100 என்ன எடுக்கும்? அனிதா என்ன எடுக்கும்? ஏன் 3 எடுக்கும்? ஏன் 3 எடுக்கும்? எது கான்ஸ்டன்ட்? என்டையர் பவுண்டட் என்னவே ரெடியூஸ்டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் 0ல 3 எடுக்குதுன்னா 100ல என்ன எடுக்கும்? 3 தான் எடுக்கும். சரிதானே? அதனுடைய ஆன்சர் 3 தான். சரியா? அப்ப ஜெனரலைஸ் வெர்ஷன் புரிஞ்சு, சரி கோஷிஸ் தியரம் புரிஞ்சது இல்லையா? இது என்ன தியரம்? லியோலிஸ் தியரம் புரிஞ்சது இல்லையா? ஓகே. சரியா? அடுத்த தியரத்துக்கு போலாம் மறுபடியும். ஓகே.